பகுதியில் கலைஞர் கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு திமுக கொடிக்கம்பம் அமைக்க முயன்ற 6 பேர் மீது மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துக்கோட்டை அடுத்த கிழக்குமேடு கூற்றோட்டில் திமுக முன்னாள் தலைவர் கலைஞர் 101வது பிறந்தநாளை ஒட்டி கொடியேற்றுவதற்கு கொடிக்கம்பம் நட்டபோது மேலே சென்ற மின்சார கம்பியில் கம்பம் எதிர்பாராத விதமாக்கப்பட்டதில் 6 பேர் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டனர். இதில் ரகுராமன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடனிருந்த கோதண்டராமன் பலத்த காயமடைந்து வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். மேலும் மணி, ராஜி, அப்துல் என்பவர்கள் சேத்துக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவ இடத்தில் உயிரிழந்த ரகுராமன் உடல் ஆரணி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. பூந்தமல்லி அருகே குடிபோதையில் தகராறு செய்த கணவனை மனைவியை குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை யமுனா நகர் 2வது தெருவை சேர்ந்த தம்பதி சீனிவாசன், மங்களலட்சுமி. இவர்களுக்கு தஸ்வந்த் என்ற மகன் உள்ளார். தனியார் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த சீனிவாசனுக்கு குடிப்பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. இவரது மனைவி பூந்தமல்லி காவல் நிலையத்தில் ஊர் காவல்படையில் பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் குடிபோதையில் வந்த சீனிவாசன் மனைவியிடம் தகராறு செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மங்களலட்சுமி வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து கணவரின் வயிற்றில் குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த சீனிவாசன் முதலில் பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சீனிவாசன் பரிதாபமாக இன்று உயிரிழந்தார். இதையடுத்து நசரத்பேட்டை போலீசார் சீனிவாசன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி கணவனை கத்தியால் குத்தி கொலை செய்த ஊர் காவல்படையை சேர்ந்த அவரது மனைவி மங்களலட்சுமியை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கோவில்பட்டியில் இறந்த உறவினரின் 16வது நாள் காரியத்துக்கு வந்தவர் எதிர்பாராத விதமாக கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தது உறவினர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கழுகுமலை அருகே கே. வெங்கடேஸ்வரபுரத்தை சேர்ந்த நல்லையா நாயக்கர் மகன் சங்கரப்பன். இவரது உறவினர் ஒருவர் கோவில்பட்டியில் அண்மையில் காலமானார். இந்நிலையில் 16வது நாள் காரியத்திற்காக சங்கரப்பன் வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்திலிருந்து கோவில்பட்டிக்கு இன்று வந்துள்ளார். அப்போது அருகிலுள்ள கிணற்றில் உறவினர்கள் 16வது நாள் காரியத்தை செய்து கொண்டிருந்த போது அங்குள்ள கிணற்று சுவரில் அமர்ந்திருந்த சங்கரப்பன் எதிர்பாராத விதமாக திடீரென கிணற்றுக்குள் தவறி விழுந்தார். இதுகுறித்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற தீயணைப்பு நிலைய அலுவலர் சுந்தர்ராஜ் தலைமையிலான வீரர்கள் விரைந்து சென்று கிணற்றில் மூழ்கிய நிலையில் இருந்த சங்கரப்பனின் உடலை மீட்டு கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சங்கரப்பன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இறந்த உறவினரின் 16வது நாள் காரியத்திற்காக வந்தவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நகராட்சிக்குட்பட்ட அனைத்து கிணற்றிற்கும் கம்பி வலை அமைக்கப்பட வேண்டும் என்பது கோவில்பட்டி நகர்ப்பகுதி மக்கள் அனைவரது நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. கூடலூர் அருகே செல்போன் கோபுரத்தில் ஏறி கையில் பதாகையுடன் மிரட்டல் விடுத்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதி முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் கேரளா வனப்பகுதியை ஒட்டியுள்ளதால் வனவிலங்குகள் அடிக்கடி குடியிருப்பு பகுதிகள் மற்றும் நகர பகுதிகளுக்கு வருவது வழக்கமாகியுள்ளது. இந்நிலையில் ஏற்கனவே யானை ராஜேந்திரன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவால் யானை வழித்தடங்களில் சொகுசு பங்களாக்கள் மற்றும் தனியார் தங்கும் விடுதிகளை அகற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் யானை வழித்தடங்களை கண்டறிந்து அதன் அறிக்கையை தாக்கல் செய்து வந்தனர். ஏற்கனவே 18 வழித்தடங்கள் உள்ளதாக இருந்த நிலையில் தற்போது 42 வழித்தடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கூடலூர் சுற்றியுள்ள பகுதிகளில் வாழும் பொதுமக்களின் பலர் சொந்த வீடு மற்றும் நிலங்களை விட்டு வெளியே செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இன்று கூடலூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் கையில் பதாகையுடன் செல்போன் டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று இளைஞரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் மாவட்ட ஆட்சியர் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை செல்போன் டவரில் இருந்து இறங்கப் போவதில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.
சென்னை மேடவாக்கம் அடுத்த ஜல்லடியன்பேட்டை பாண்டியம்மன் கோவில் தெருவில் ரகு என்பவர் நேற்று இரவு சுமார் 11 மணி அளவில் வீட்டின் அருகே சிறுநீர் கழிப்பதற்காக நடந்து சென்றபோது மின்சார வயர் அறுந்து விழுந்துள்ள நிலையில் வயர் ரகு மீது பட்டதும் மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நடந்து சென்ற ரகு மீது மின்கம்பி பட்டதும் அதிலிருந்து மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக ரகு உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகி அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மேடவாக்கம் மின்சார வாரிய அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் தகவல் கொடுத்தனர். இதேபோன்று பள்ளிக்கரணை காவல் நிலையத்திற்கும் தகவல் அளித்ததைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.